ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்கம் பக்கம் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த சேமியா வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணலான்னு காமிக்க போகிறேன். அதுக்கு வெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்குங்க. அதில் நம்ம ஃபஸ்ட்டு முந்திரி திராட்சை எடுத்துக்குவோம். இதை போட்டு இப்போ ஃப்ரை பண்ணிடலாம். அவ்வளோதான், முந்திரி திராட்சை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம அடுத்தது சேமியாவை சேர்த்திக்கலாம். இப்போ இது சேமியா வறுத்த சேமியாவாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பழையபடி நல்லா வறுக்கணும். ஏன்னா நம்ம இதை வேக வைக்க போகிறதில்ல, அதனால நல்லா இதில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெண்ணெய் பத்தலை அப்படின்னா கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் நெய் எதுவும் சேர்க்கல. நான் முதல் போட்ட 2 ஸ்பூன் வெண்ணெயே கரெக்டாக இருந்துச்சு. இப்போ இது நல்லா இந்த பச்சை வாசமெல்லாம் போய் நல்லா கலர் மாறிடுச்சு, நல்லா வறுபட்டுடுச்சு. இந்த சமயத்தில் ஒரு 2 ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்திக்கிங்க. ஒரு 3 ஸ்பூன் இந்த பொடி பண்ண சர்க்கரை சேர்த்திக்கலாம். பொடி பண்ணிக்கலாம், சர்க்கரையை பொடி பண்ணிக்கிங்க, அப்படியே சேர்க்க வேண்டாம். அவ்வளோதான். நம்ம இப்போ ஒரு 2 நிமிஷம் தான் அடுப்பில் இருந்துச்சு. எல்லா பக்கமும் நல்லா கலக்கியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதில் நான் 100 கிராம் சேமியா தான் எடுத்துருக்கேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, நான் 1 லிட்டர் பால் எடுத்துருக்கேன். இது நல்லா காயட்டும். பாருங்க, பால் காஞ்சிடுச்சு. நம்ம இப்போ இது கூட இனி ஒரு 2 ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் கெட்டியாகட்டும் இது. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம கண்டென்ஸ் மில்க் ஒரு 1/4 கப் அளவு சேர்த்திக்கிங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு அதே மாதிரி சர்க்கரை சேர்த்திக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் நான் பாலில் கலக்கி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இது கூட சேர்த்திக்கலாம். இப்போ தான் நல்லா க்ரீமியாக கிடைக்கும். இது கொஞ்சம் நல்லா கெட்டியாகாத அளவுக்கு நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், பால் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போ நம்ம இதில் ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்திக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்ம முதல்ல சேமியா வறுத்து வச்சோம் இல்லைங்களா, அதை இந்த ஒரு ட்ரேயில் இப்படி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது மேலே நம்ம இந்த க்ரீமி மில்கை அப்படியே இதில் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா, மறுபடியும் அதே இன்னொரு லேயர் போட போகிறோம். இந்த சேமியாவும் போட்டாச்சு. இப்போ இது ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் வச்சிடலாம். பாருங்க, 1 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா செட் ஆகிடுச்சு. நான் இப்போது வெளியே எடுத்துட்டேன். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா, இது மாதிரி கொஞ்சம் பால் சேர்த்து கொடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அக்கம் பக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரோக்கிய உணவு வாழ்க்கைக்கு நிறைவு. தேங்க்யூ.